ஸோ வெல்கம் கைஸ். ஸோ இது வரைக்கும் 3 ப்ராப்ளம் நம்ம டபுள் பைப் ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் பார்த்துருப்போம். இப்போ நம்ம ஷெல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கொஷின் பார்த்துக்கோங்க. ஸோ 14,500 kg per hour of nitrobenzene are to be cooled from 400 Kelvin to 317 Kelvin by heating up 40,000 kg per hour of benzene from 305 to 345. So there are two heat exchangers available and they are to be operated in parallel. So parallel na co-current. Each with a shell diameter of 45 cm ID fitted with 166 tube of 19 mm OD and 15 mm ID and 5 meter long. The exchangers are of two shell and tube. The tubes are arranged on 25 mm square pitch and 15 cm of baffle. So there are two passes on the shell side. Countercurrent operation is used, assuming that inga countercurrent operation da kuduthirukanga. Okay va. Assuming that benzene is flowing through a tube and heat exchanger on tube side is to be 1050, find the order of the scale resistance that could be allowed if the heat exchanger are used. So idan question. Okay va, idu apdiye vechiko. So data vandu pathina unakku specific heat vandu 2.387 kuduthirukanga, viscosity kuduthirukanga, Nusselt number vandu இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுங்கறத அவங்க ஃபார்முலாவே கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீ எந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். பட் நம்மளுக்கு கொடுத்துருக்காது இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ LMTD ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஸோ LMTDக்கு நம்மளுக்கு என்னன்னா ரெண்டு ஃப்ளூயிடு. என்னென்ன ஃப்ளூயிட் கொடுத்துருக்காங்க? நைட்ரோபென்சினோ, பென்சினோ. நைட்ரோபென்சினோட டெம்பரேச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க 400 to 317. அதே மாதிரி பென்சினுக்கு வந்து 305லேருந்து 345. கவுண்டர் கரண்ட்டுன்னு டேட்டா வேர்டு கொடுத்துருக்காங்க அவங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சு நீ LMTD கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது Q = MCP ΔT. ஸோ MCP ΔTயில் வந்து உனக்கு நைட்ரோபென்சினோட மாஸ் ஃப்ளோ ரேட்டை வச்சு நீ கண்டுபிடிச்சிக்கோ. இப்போ இங்கே என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம கொஷனில் பார்த்தீங்கன்னா 14,500 kg per hour nitrobenzene are to be cooled கொடுத்துருக்கு. There are two heat exchangers. ஓகேவா? ரெண்டு ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 14,500 வந்து டிவைட் பை 2ன்னு போட்டுக்கணும். அப்போ தான் உனக்கு என்ன வரும்னா 7250. அதனால தான் இங்கே வந்து நம்ம மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து 7250ன்னு எடுத்துருக்கோம். சரியா? அது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஏன் 7250 எடுக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா 14,500 மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து ரெண்டு ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டிவைட் பை 2 போட்டிங்கன்னா, ஸோ போல் அதே கால்குலேஷன்ஸாக MCP ΔT, CP கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின் இன்டூ 1000 போட்டுக்கோ. ஸோ உனக்கு ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின் வந்துடும். அப்படி இல்லையா, டேரெக்டாக அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு கிலோ ஜூல் பர் ஹவர்னு வரும். இதை வந்து இன்டூ 1000 டிவைட் பை 3600 போட்டுக்கோ. கன்ஃபியூஸ் ஆகிடும். போட்டினா உனக்கு இந்த ஆன்சர் வந்துடுது. இப்போ நம்பர் ஆஃப் டியூப்ஸ் 166 டியூப் கொடுத்துருக்காங்க. லென்த்து 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் டயாமீட்டர் 19 mm. ஸோ அதை வச்சு அவுட்டர் ஏரியா கண்டுபிடிச்சிக்கோ. N/D0L. ஸோ இதை யூஸ் பண்ணி U0 கண்டுபிடிங்க. Q/A0 LMTD. டியூப் பிச் கொடுத்துருக்காங்க 25 mm. ஓகேவா? நம்மளுக்கு டியூப் பிச்சு இங்கே பாருங்கள், ஸ்கொயர் பிச் கொடுத்துருக்காங்க 25 mm. நீங்கள் ஷெல் அண்ட் டியூப் டெரிவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதே பிளேலிஸ்ட்டில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் டிசைன் கால்குலேஷன்ஸ் ஆஃப் ஷெல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் எடுத்தீங்கன்னா அதில் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ அதில் நீ பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ்க்கு ஃபார்முலா கொடுத்துருப்பேன். ஓகேவா? கிளியரன்ஸ்க்கு ஃபார்முலா டியூப் பிச் மைனஸ் அவுட்டர் டயாமீட்டர். ஓகேவா? ஸோ உனக்கு கிளியரன்ஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் த ஷெல். இதுதான் டிசைன் கால்குலேஷனும் ஃபஸ்ட்டாக போட்டிருப்போம். ஏரியா ஆஃப் த ஷெல். ஷெல் என்ன ஃபார்முலா? இன்னர் டயாமீட்டர் ஆஃப் த ஷெல் இன்டூ கிளியரன்ஸ் இன்டூ பேஃபல் ஸ்பேசிங் டிவைடட் பை டியூப் பிச். இன்னர் டயாமீட்டர் ஆஃப் த ஷெல் கொடுத்துருக்காங்க 45 mm. கிளியரன்ஸ் நீ கண்டுபிடிச்சிட்ட 0.006. பேஃபல்ஸ் 0.15. பேஃபல் ஸ்பேசிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொஷனில் பார்த்தீங்கன்னா உனக்கு பேஃபல் ஸ்பேசிங் ஸ்கொயர் பிச் வித் 15 cm பேஃபல் ஸ்பேசிங். ஓகேவா? எல்லாமே பேஃபல் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இன்டூ 10⁻⁻2 போட்டினா மீட்டராக கிடச்சிடும். ஓகேவா? இது பேஃபல்ஸில். டிவைட் பை டியூப் பிச். டியூப் பிச்சு 25 mmன்னு கொடுத்துருக்காங்க. டிவைட் பை 1000 போட்டுக்கோ. 0.025. ஸோ எல்லாமே மீட்டர், எல்லாமே மீட்டரில் இருக்கணும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ உனக்கு 0.0162 மீட்டர் ஸ்கொயர் கிடச்சிருச்சு. இது வந்து டோட்டல் ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு. உங்கள் கொஸ்டினில் எத்தனை ஹீட் எக்ஸ்சேஞ்சர் கொடுத்துருக்காங்க? 2. அதனால டிவைட் பை 2. ஸோ டிவைட் பை 2 போட்டினா உனக்கு 0.0081 மீட்டர் ஸ்கொயர். இப்போ இதை இந்த ஏரியா யூஸ் பண்ணி தான் இப்போ அடுத்தது மாஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஈக்குவலன்ட் டயாமீட்டர் உனக்கு தெரியும் ஃபார்முலா. ஈக்குவலன்ட் டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மள்ட்ட 2 பிச், ஸ்கொயர் பிச் ஒன்று, ட்ரையாங்குலர் பிச், ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் இருக்கும். நீ அந்த டிசைன் கால்குலேஷன் ஸ்டெப்பில் எடுத்து பார்த்தா உனக்கு புரியும். ஸோ நம்மளுக்கு கொஷனில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்கொயர் பிச்சுன்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ ஸ்கொயர் பிச்சுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்துட்டு அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணு. அந்த ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உனக்கு வந்து டியூப் பிச் ஸ்கொயர் மைனஸ் π/4 d0² ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உனக்கு 0.0229 மீட்டர்னு கிடைக்கும். அதே மாதிரி மாஸ் வெலாசிட்டி மாஸ் ஃப்ளோ ரேட் பை ஏரியா ஆஃப் த ஷெல். நீங்கள் ஏரியா ஆஃப் த ஷெல் நீங்கள் கால்குலேட் பண்ணது எடுத்துக்கூடாது. இங்கே 2 ஹீட் எக்ஸ்சேஞ்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ /2 கண்டிப்பாக போடணும். போட்டதுக்கப்புறம் அந்த வர ஏரியாவை நீ உள்ளே எடுத்துக்கணும். அதை எடுத்தீங்கன்னா உனக்கு kg m²/ஹவர்னு கிடைக்கும். /3600 போடு, உனக்கு kg/m²s கிடைச்சிடும். திரும்ப அதே மாதிரி தான் ரெனால்ட்ஸ் நம்பர் டபுள் பைப் பண்ண மாதிரி தான் ரெனால்ட்ஸ் நம்பர் கண்டுபிடிங்க, பிராண்டல் நம்பர் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் கொஷனில் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொஷின்லேயே வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இதுதான் வந்து ஷெல் அண்ட் டியூப் டிசைன் பண்ணுறப்ப நீ நசல் நம்பருக்கு இந்த ஃபார்முலா தான் எடுக்கணும். டபுள் பைப்புக்கு நீ எடுக்கிறப்ப உனக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும். 0.23 சம்திங் ரெனால்ட்ஸ் பவர் பர் 0.8 பிராண்டல் நம்பர் பவர் ஏன்னு இருக்கும். ஓகேவா? ஆனால் ஷெல் அண்ட் டியூப் நீ கால்குலேட் பண்ணுறப்ப நீ இந்த ஃபார்முலா தான் நீ எடுக்கணும். ஓகேவா? ஸோ எல்லா ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணு. உனக்கு ஃபைனலாக நசல் நம்பர் கால்குலேட் பண்ணுறப்ப ஹெச்ஐன்னு வந்துடும். இங்கே நசல் நம்பரை நீ ஸ்பிட் பண்ணி எழுதுனீங்கன்னா உனக்கு என்ன வரும்னா 748. இங்கே அவுட்டர் பைப் தான், ஷெல்லு வந்து அவுட்டர். ஸோ H0/DE/K. ஸோ அதை யூஸ் பண்ணி ஃபைனலாக பண்ண 748.4 வந்துடும். இதுதான் நசல் நம்பரோட இது. அதுக்கப்புறம் U0 1/H0 + 1/HI × D0/DI. அவ்வளோதான். இங்கே திக்னஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுவும் U0 கிடச்சிடும். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? RD. ஓகேவா? நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் த ஸ்கேல் ரெசிஸ்டன்ஸ் தட் குட் பி அலவுட் ஃபார் த ஹீட் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஆர்டர் ஸ்கேல்னா வந்தாவே உனக்கு RD, ஃபவுலிங் ஃபேக்டர், ஃபவுலிங் கோஎஃபிஷியன்ட், ஸ்கேல் ஃபேக்டர் அப்படின்னு கேட்டாவே RD தான். RDக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா UC - UD/UC × UD மல்டிப்ளிகேஷன் UC × UD போட்டிங்கன்னா உனக்கு 9.637 × 10⁻⁴ உனக்கு ஆன்சர். இதெல்லாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க. இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீ தான் கால்குலேட் பண்ணோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கால்குலேட் பண்ணு. ஏதாவது ஒரு ஆன்சர் மாறிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடு, நான் திரும்ப சால்வ் பண்ணி நான் உனக்கு ஒரு ஆன்சர் போடுறேன். சரியா? ஸோ இது அனாலிசிட்டி. இது வந்து வெறும் சப்ஜெக்ட் மட்டும் இல்லை. நான் இது எதுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் நான் கொண்டு வரேன் அப்படின்னா, சப்போஸ் நீ ஒரு டிசைன் கம்பெனியில் நீ பிளேஸ் ஆகுற அப்படின்னா இதுதான் வந்து பேசிக்ஸ். நீ ஒரு இன்டர்வியூ டிசைன் கம்பெனி இன்டர்வியூ போகிற அப்படின்னா ஷெல்லோட டயமீட்டர் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, ஷெல்லோட ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, ரெனால்ட்ஸ் நம்பருக்கு என்ன பண்ணுவீங்க, பிராண்டல் நம்பர் என்ன பண்ணுவீங்க, ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்ன பண்ணுவோம். ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு தெரியுமில்ல, ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் தான் வந்து U. அதோட யூனிட் வந்து Watt/m²K. ஸோ இதுதான் பேசிக்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் உனக்கு அங்கே போய் 6 month ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த பேசிக்ஸை யூஸ் பண்ணி நீ வந்து அங்கே ட்ரைனிங் அட்டன் பண்ணலாம். பட் இந்த பேசிக்ஸ் தெரியலனா நீ உள்ளே போக முடியாது. அதனால இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் ப்ராப்ளம்ஸை வந்து நல்லா கோ த்ரூ பண்ணிவிட்டு நீ உன் ரெஸ்யூமில் வந்து சப்போஸ் உன் ரெஸ்யூமில் வந்து நீ ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு போடுற அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் ப்ராப்ளம்ஸை மட்டுமா நீ நல்லா கோ த்ரூ பண்ணிட்டு போ. நீ பேசிக்ஸை நீ ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு நல்ல வேலைக்கே போகணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.